ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா போர்ட்ஃபோலியோ க்ரோத் மாடலிங். அதாவது என்னென்னா, நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கார்பஸ் இருந்ததுன்னா வருஷமான அந்த போர்ட்ஃபோலியோ வந்து 25 லட்ச ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வருஷமான 50 lakhs நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இல்லை வருஷமான 1 crore நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும்ன்றத கான்செப்டுங்க. அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம கார்பஸை வச்சு நமக்கு வந்து ஆனுவல் டார்கெட் க்ரோத் அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து போர்ட்ஃபோலியோ க்ரோத் மாடலிங். ஓகேங்களா? இதை வந்து நான் 12% கேகர் ரிட்டர்ன்ஸில் தான் நம்ம கேல்குலேஷன் எடுத்துருக்குறோம். இது எதுக்கு நம்ம இந்த கேல்குலேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, ஸ்பெஷலாக சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்ற அசெட் மேலே அந்த அளவுக்கு கன்விக்ஷன் கிடையாது. கம்பேர்ட் டு நம்ம வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்தோம்னா நம்ம இதில் வந்து கன்விக்ஷன் எதில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோல்டு, அதுக்கு அடுத்தது ரியல் எஸ்டேட்டுங்க. ஓகேங்களா? அதில் ஸ்பெஷலாக ரியல் எஸ்டேட்டை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம இருக்கிற வீடை போக நிறைய பேர் வந்து பேசிவ் இன்கம்காக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ப்ரைம் லொக்கேஷன்லலாம் ப்ராப்பர்ட்டியோட சைஸு, அதாவது ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் க்ரோர்ஸுங்க. அதாவது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு க்ரோர்ஸ் தான். அதுவும் எந்த அளவுக்கு போகுன்னா 3 crores 5 crores 10+ crores கூட உங்களுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இண்டெக்ஸோட லாஸ்ட் 36 இயர்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 to 13% வந்து இண்டெக்ஸே கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த அசட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம அந்த பேசிவ் இன்கம்க்கு கன்சிடர் பண்ணும்போது இதையும் நம்ம பேசிவ் இன்கமாக கன்சிடர் பண்ணோம்னா எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி பாருங்கள். ஒரு 2 crores, அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து 2 crores அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம போர்ட்ஃபோலியோவே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 25 lakhs ஆட் ஆகுங்க. அதே நம்ம 4 crores ரீச் ஆனதுக்கப்புறம் அப்போ 2 to 4 crores வந்து பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் 72 படி 72 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 6 years. அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 6 yearsல நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒன்ஸ் நம்ம 2 crores ரீச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 6 வருஷத்தில் 4 crores ஆகிடும். 4 crores அப்புறம் பாருங்கள் 12% கேகர்லேயே வந்து வருஷம் 50 லட்ச ரூபா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்த 6 வருஷத்தில் 8 கோடி ரூபாய் ரீச் ஆனதுக்கப்புறம் வருஷமான 1 crore வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகும். ஓகே, இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எவ்ரி இயர், அதாவது வருஷம் கண்டிப்பாக இது ஆட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கேகர். ஓகேங்களா? இது வந்து நம்ம வீடியோவில் நிறைய டைம்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம புதுசாக நம்மக்கிட்ட நம்ம சேனலில் ஜாயின் பண்ண வியூவர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். கேகர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுங்க. ஆன் அன் ஆவரேஜ். அதாவது என்னென்னா, ஒரு 5 வருஷத்தில் வருஷமான 12% கொடுத்துருக்குமான்னா அது வந்து ஈக்விட்டியில் வந்து அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிபிள் கிடையாது. ஆனால் ஒரு சில வருஷத்தில் 30-40% கொடுக்கலாம், ஒரு சில வருஷத்தில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு 2-3 வருஷம் பார்த்திங்கன்னா நில் ரிட்டர்ன்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் அடுத்த 2 வருஷத்தில் வந்து ஒரு 60% கிடச்சதுன்னா அப்போ 5 வருஷத்துக்கு ஆவரேஜ் போட்டிங்கன்னா 60 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 12%ங்க. அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இப்போ நம்ம லாஸ்ட் 3 வருஷம் ரிட்டர்னே கொடுக்கல, அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக அது கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? 36 வருஷம் நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து போய் பார்த்தீங்கன்னா 12% வந்து 12லேருந்து 13% வந்து கேகர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குங்க. அப்போ இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த அசெட்டை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பேசிவ் இன்கம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றதை கன்சிடர் பண்ணலான்றதை புரிஞ்சாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 2 crores ரியாலிட்டியில் வந்து இது ஆட் ஆகுதா? நம்ம சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் ரியலாக இது வந்து ஆட் ஆகுதா அப்படின்றது கேட்டிங்கன்னா நம்ம கேல்குலேட்டர் பேஜுக்கு போயிடுவோம். 2 crores ரீச் ஆச்சு, 12% இதில் கெயின்ஸ் பாருங்கள் 24 lakhs. 4 crores வந்து அதே 12%ல் 1 year இல்லைங்க பாருங்கள் 48 lakhs கெயின். இது 8 crores ரீச் ஆகும்போது அதே 1 year 12% ரிட்டர்ன்ஸில் பாருங்கள் 96 lakhs. ஸோ இந்த 12%ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இது கொடுத்துருக்கு. அப்போது நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸ் தான் இம்பார்ட்டண்ட். அப்போது இந்த போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து இப்போ நம்ம 8 crores பேசுகிறோம், 4 crores பேசுகிறோம், 2 crores பேசுகிறோம், இதெல்லாம் அதிகமாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த கார்பஸை நம்ம இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம்னா
நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து ஒரு 20-25 வயசு 30 வயசில் இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு சேலரி அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10,000 ருப்பீஸில் கூட பாசிபிளுங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி, வருஷத்துக்கு வந்து ஸ்டெப் அப் அதாவது டாப் அப் எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம். எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதோ அதை வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸ் மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு மைல் ஸ்டோன் வந்து அவங்க இந்த 2 crores ரீச் பண்ணணும். அதாவது மைல் ஸ்டோனில் வச்சுக்கணும். இல்லை 1 crore ஃபஸ்ட்டு டார்கெட்டை வச்சுக்கினா கூட 1 crore ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்த 5 to 6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 crores ஆகிடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன இப்போ இம்பார்ட்டண்ட்னா ஒருத்தருக்கு வந்து டைம் ரொம்ப இருக்கணுங்க. அதாவது லென்த்து டைம். ஒருத்தர் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவருக்கு 60வது வயசில் வந்து ஒரு பெரிய கார்பஸ் சேர்க்கணுன்னா 30 வருஷம் டைம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப 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 பெரிய ரோல் ப்ளே பண்ணுது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில். சரி, இப்போ நம்ம வீடியோவை பார்க்குற வியூவரில் வந்து 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்து நம்ம ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த கார்பஸை நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈஸிலி வந்து இந்த கார்பஸ்லலாம் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குங்க. அப்போ நம்ம அந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஏன்னா 40-45 வயசு 50 வயசுலலாம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க கெரியரில் வந்து ஒரு பீக்கில் ஒரு நல்ல இன்கமில் இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு கார்பஸை சேர்த்துருப்பாங்க. ரைட்டுங்களா? அதை வந்து நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டை மட்டும் அந்த ஒரு அசெட்டை மட்டும் நம்ம பார்க்காம இந்த மாதிரி ஒரு அசெட்லேயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பியூர் லிக்விடிட்டி, ஃபுல் லிக்விடிட்டியில், அதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து பாருங்கள் நம்மகிட்ட இருக்கும் அசெட்டு, ஆனால் நமக்கு தேவையானது பார்ஷியலாக லிக்விடேட் பண்ணணும்னா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. வேறஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அந்த கார்பஸை வச்சுருக்கும் போது இயர் ஆன் இயர், அதாவது ஒரு 2 crores ரீச் ஆகும்போது இயர் ஆன் இயர் அது வந்து 25 lakhs உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 4 crores இருக்கும்போது இயர் ஆன் இயர் 50 lakhs அது வந்து ஜென்ரேட் பண்ணுது. அது 8 crores நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து அது 1 crore ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்குங்க. இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சரி, இந்த சார்ட்டை பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த லைனை பாருங்கள். ஸ்லோலி தென் சடன்லி, இதுதான் இம்பார்ட்டண்ட். அதாவது ஒருத்தர் வந்து 70,000 ரூபா மாதத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு அட் 12% ரிட்டர்னுங்க. 843 ரூல். அது என்ன 843 அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வருஷங்க. ஃபஸ்ட்டு 8 வருஷம் ஆகுது முதல் 1 கோடியை ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பேசணும் பார்த்திங்களா, யார் யாருக்கெல்லாம் வயசு இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குதோ. இப்போ வந்து 70,000 முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா 10,000 உங்களால் முடிஞ்ச உங்களோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் மைண்டில் என்ன வச்சுக்கணுன்னா இந்த 1 crore ரீச் பண்ணுறது மைல் ஸ்டோன் தான் இம்பார்ட்டண்ட். அப்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டாப் அப் பண்ணுங்கள், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை டாப் அப் பண்ணுங்கள். அடுத்த 1 கோடி ஃபஸ்ட்டு 8 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? அடுத்த 1 கோடி ரீச் ஆகுது பாருங்கள், அதுக்கு பாதி டைம் தாங்க. 4 இயர்ஸ்லேயே நம்ம வந்து 2வது கோடியை ரீச் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசணும் பாருங்கள் 2 crores. அப்போது 8 + 4 அதாவது 12 வருஷத்தில் 2 கோடி ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக 25 lakhs வந்து அது ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, 3வது 1 கோடியை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷத்துலேயே ரீச் பண்ணுறோம். போக போக எவ்வளோ டைம் கம்மியாகிட்டே வருது பாருங்கள். சரி, இப்போது அடுத்தது நியர்லி அரௌண்ட் 8 கோடி ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், வருஷம் 1 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஏஜ் இருக்கிறவங்க, அதாவது 25-30 வயசில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஃபேக்டர் இருக்குது. கம்மியான எஸ்ஐபி அமௌண்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆனால் நம்மளோட தேவையான செலவுகளை போக மேக்ஸிமம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரணும், நம்ம மைல்ஸ்டோன் அந்த கார்பஸை அச்சீவ் பண்ணணுன்றதை வந்து ப்ரையாரிட்டியில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் இந்த சார்ட்லேயே கீழே பாருங்கள், உங்களுக்கு டைம் இருக்கும்போது, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 60% இருக்கும், ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 40%. ஆனால் போக போக பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 31%, உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் 69%. 15% தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, 85% உங்கள் ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே டைம் ஃபேக்டருங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து அதிக காலம் நம்ம கண்டினியூ பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது பாருங்கள். இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது ஸ்லோலி அண்ட் தென் சடன்லின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அதாவது 8 கோடி ரூபாய் ரீச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், 8 கோடி ரூபாய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 9% தான். உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 91%. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ARN 303641. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.